பிரித்தானிய அரசாங்கம் தற்போது நலன்புரி நிதி மோசடிகளை கண்டறியும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தவறான தகவல்களை வழங்கி பணம் பெறுவது பாரிய குற்றமாகும் என்பதோடு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் சிறை தண்டனை வரை செல்ல நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பர்மிங்ஹாம் நகரில் 8 பிள்ளைகளின் தாயொருவர் அரசாங்கத்தின் நலன்புரி உதவியான யுனிவர்சல் கிரெடிட் திட்டத்தில் பெருந்தொகை பவுண்ட் மோசடி செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. 8 பிள்ளைகளின் தாயொருவர் சுமார் 14,700 பவுண்ட் பெறுமதியான அரசாங்க உதவி பணத்தை மோசடியாக பெற்ற வழக்கில் நேற்று முன்தினம் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தனது பிள்ளைகள் தன்னுடன் இல்லை என்ற உண்மையை மறைத்து 1 வருடத்திற்கும் மேலாக இவர் இந்த பணத்தை பெற்றுள்ளார். 38 வயதுடைய கார்லா ஹண்ட் என்பவர் 2021ஆம் ஆண்டு முதல் தனது 8 பிள்ளைகளுக்காக யுனிவர்சல் கிரெடிட் மற்றும் ஒரு மகனுக்காக கேஷ் அலோவன்ஸ் பெற்று வந்துள்ளார். ஆனால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவரது பிள்ளைகள் சமூக சேவகர்களால் அவரது பராமரிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பிள்ளைகள் தன்னிடம் இல்லை என்ற தகவலை அவர் அரசாங்கத்திற்கு உடனடியாக தெரிவிக்க தவறிவிட்டார். இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது பிள்ளைகள் போன விடயத்தை அரசாங்கத்திற்கு சொல்ல மறந்துவிட்டேன் என்றும் பிள்ளைகள் மீண்டும் தன்னிடம் வருவார்கள் என நினைத்ததால் சொல்லவில்லை என்றும் விசித்திரமான காரணங்களை கூறியுள்ளார். அந்த பணத்தை கொண்டு தனது வீட்டை புனரமைத்து அதன் மூலம் பிள்ளைகளை மீண்டும் தன்னோடு அழைத்து வர முயன்றதாக அவர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கார்லா நீண்ட காலமாக குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவருக்கு போதிய கல்வி அறிவோ அல்லது ஆவணங்களை கையாளும் திறனோ இல்லை என்றும் அவரது சட்டத்தரணி வாதிட்டுள்ளார். யுனிவர்சல் கிரெடிட் மூலம் 13,487 பவுண்ட் மற்றும் பராமரிப்பு உதவியாக 1,254 பவுண்ட் என பெருந்தொகையை அவர் முறைகேடாக பெற்றுள்ளார். நீதிமன்றத்தில் கண்ணீர் விட்டு அழுத கார்லாவிற்கு 12 வாரங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த தண்டனை 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் 20 நாட்கள் மறுவாழ்வு பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் மோசடியாக பெற்ற பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.